ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த டீச்சிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பல முறை வி எஸ்டிமேட் வெரி லைட்லி, அதாவது தேவனை குறித்த அறிதல் நமக்கு அதிகம் இல்லாததுனால நாம் ரொம்ப தேவனை சீப்பாக எடை போட்டுறோம். அப்படி சீப்பாக எடை போட்டுறதுனால சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட நாம் தேவன் பேரில் ஒரு சந்தேகம் இல்லை விசுவாசம் இல்லாமல், ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் நம்ம வாழ்க்கை பல முறை அங்கங்கே அசைகிறது. அதனால் என் தேவன் எப்பேற்பட்டவர் என்கிற அறிவு அல்லது அந்த அறிதல் எனக்கு அதிகமாகும் பொழுது என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தேவனை நான் கிட்டி சேருவதற்கு இது இன்னும் அதிகம் உதவி செய்கிறது. சரி, கடந்த சில நாட்களாக நம்ம ஆண்டவருடைய பெயர்கள், அதாவது எல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜெகோவா காம்பவுண்ட் நேம்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த எபிசோடில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம், வழக்கமாக நம்ம கிறிஸ்மஸ்க்கு மெடிடேட் பண்ணுற அதே பகுதியிலிருந்து ஆண்டவருடைய நாமம் என்னென்ன அப்படிங்கிறத குறித்தும் அதனுடைய பின்னணியை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் ஏறக்குறைய கிறிஸ்மஸ் மெசேஜ் மாதிரி தான். இது அடிக்கடி கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் நம்ம கேட்போம். இருந்தாலும் இன்றைக்கி திருப்பி ஒருக்க கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன பெயர்? அதான் நமக்கு தெரிந்த பெயர் தான், இம்மானுவேல். இந்த பேர் கிறிஸ்மஸ் தான் அடிக்கடி கேட்போம். இந்த இம்மானுவேலுங்கிற பேரை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறு ஒரு கோணத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாமே. இந்த இம்மானுவேல் அப்படிங்கிறத இந்த மூல பாஷையில் ஏல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஏல் அப்படிங்கிற வார்த்தை எதுனா ஸ்ட்ராங், மைட்டி அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வருது. ஸோ முதல்ல இந்த பேரை சொல்லும் பொழுதே ரெண்டு காரியம் புரியணும். ஒன்று, இம்மானுவேலோட என்ன எல்லாரும் உடனே சொல்லுவீங்க, ஆம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் இருக்கிறவர் யார் தெரியுமா? ஒரு வீக்கர் பார்ட்டி இல்லைங்க, வெரி ஸ்ட்ராங் பார்ட்டி. அதுதான் முக்கியம். தேவன் என்னோட கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை விட அவர் தேவன்னா யார்? ஏலோஹிம் அப்படின்னா அவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதனால் சொன்னேன், ஏலோஹிம் அப்படிங்கிறது எல் அப்படிங்கிறதே மைட்டி, எல் ஷடாய் அப்படிங்கிறது ஆல் மைட்டி, அடோனாய் அப்படிங்கிறது அதிகாரம். இப்படி பல காரியங்கள். அப்போ தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கும் பொழுது இருக்கிறாருங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறாருங்கிறது எனக்கு புரிஞ்சாதான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியும். இல்லைன்னா தேவனை லிவிங் ரூமில் வச்சுட்டு நாம் வெளியில் வேற ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருப்போம். சரிங்களா? அந்த பின்னணியில் இதை பார்க்க போகிறோம். இம்மானுவேல் இந்த வசனம் எங்கே வருது? 3 இடத்துல வருது. ஒன்று, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம், நம்ம வாக்குத்தத்த வசனம். சரி, பொதுவான கிறிஸ்மஸ் பிரசங்க வசனம்னு வச்சுக்கலாமா? அந்த வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனம் இதை நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார், இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இந்த வசனம் வருது. திருப்பி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் கோட் பண்ணப்படுது. இந்த 3 இடத்துல தான் இதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த இம்மானுவேல் அதனுடைய பின்னணி என்ன? ஒரு சின்ன கதை, நமக்கு தெரிஞ்ச கதை தான், எல்லா கிறிஸ்மஸ்லையும் கேட்குற கதை தான், திருப்பியும் சொல்கிறேன் கேளுங்களேன். ஆகாசுன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா கிட்டத்தட்ட 20 வயசுலேயே ராஜாவாயிட்டார். ஒரு 16 வருஷம் எருசலேமை ஆட்சி செய்கிறாரு. நல்ல ராஜாவானா 1ஆம் நம்பர், மோசமான ராஜா. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக செய்கிறாரு. இவரை பற்றி நீங்கள் 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் படிக்கலாம், 2 நாளாகமும் 28வது அதிகாரத்துலையும் படிக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? பக்கத்தில் இருக்க ஒரு சில ராஜாக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு படையெடுத்து வராங்க. நம்மளால் ரொம்ப தைரியமான ஆளா அப்படின்னு பார்த்தா அவர் இருதயம் ஏறக்குறைய அங்கே இருக்கவங்களை பற்றி சொல்லும் பொழுது மரம் காற்றுல ஆடுற மாதிரி நம்ம ஆட்கள் பயத்தில் இருதயம் ஆடுது. அப்போ இவ்வளோ பயம் இருக்குல்ல, இவ்வளோ பயம் இருக்கும்போது டக்குன்னு அப்போ ஏசாயா சொல்கிறாரு, இல்லை பயப்படாத, தேவன் இருக்கிறாரு, தேவன்கிட்ட ஒரு அடையாளத்தை நீ கேளு அப்படின்ன உடனே இவ்வளோ பயத்துலையும் பேசாமல் தேவன்கிட்ட சரணடைஞ்சிருக்க வேண்டியது தானே. நம்ம ஊரில் பார்த்து நம்ம ஆட்கள் பயங்கர பயமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஆனால் கடவுளை தேடினா மட்டும் கடவுளை தேட மாட்டார். ஒரு வரட்டு கௌரவம், யாருக்கு நஷ்டம்? நம்மளும் அப்படி தான். இங்கே எப்போ நீ ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இவர் இருக்கிறாரு. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ கேளு, கேட்காம போ, இது எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் தேவனே ஒரு அடையாளத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை அவர் வளர்க்கிறார். என்ன அடையாளம்? இந்த மொத்த மனித சாம்ராஜ்யமே 2ஆக பிரிக்கப்படுகிறது. கிபி, கிமு.
கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பு, கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு. அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது பிஃபோர் கிரைஸ்ட் பிசின்னு சொல்கிறோம். அடுத்து ஏடி, ஆனோ டொமினி அப்படிங்கிறத லத்தீன் வார்த்தையின் அடிப்படையில் சொல்கிறோம். அந்த ஆனோ டொமினிங்கிறது இயர் ஆஃப் லார்ட்ஸ் ஃபேவர், அதாவது இப்படி சொல்லலாமா, கிருபையின் காலம் கூட நம்ம அதை சொல்லலாம். அப்போது ஒரு அடையாளத்தை தேவன் வைக்கிறார். உங்கள்கிட்ட கேட்டார், நீ வேணான்ட்ட, ஆனால் இப்போ தேவனே வந்து ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அது ஆகாஷ் ராஜாவுக்கான அடையாளம் மாத்திரமல்ல, இந்த மனுக்குலத்திற்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த மனிதனுடைய வாழ்க்கையே, இந்த சரித்திரமே ரெண்டாக பிரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, இம்மானுவேல், அதாவது தேவனுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். அது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த காலம் தேவன் என்னோடு கூட இருக்கிற காலம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே இருந்த காலம் தேவன் பக்கத்தில் என்னால் போக முடியாத ஒரு காலம். ஆனால் இம்மானுவேல்ங்கிற வரும் பொழுது தேவன் என் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறத விட அதையும் தாண்டி தேவனுடைய அந்த ஃபேவர், தேவனுடைய அந்த கிருபை, தேவனுடைய அந்த அனுக்கிரகம் எனக்கு எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எங்கேயோ இருந்த தேவன் என் கூட இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, என்னுள் வசிக்கிற தேவனாக மாறக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் ஆரம்பிக்கிற அந்த காரியம்தான் இம்மானுவேல் அப்படிங்கிற பெயரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அன்னைக்கு ஆகாஷ் ராஜா அதை எவ்வளோ தூரம் சீரியஸாக ட்ரீட் பண்ணாருன்னு தெரில. இன்றைக்கி மனுக்குலமும் அதை எவ்வளோ சீரியஸாக ட்ரீட் பண்ணதுன்னு தெரில. ஏன் மனுக்குலத்தை விடுங்க, கிறிஸ்தவங்க எவ்வளோ சீரியஸாக ட்ரீட் பண்ணுறோம் நமக்கு தெரில. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனை தேடுகிற நமக்குள்ளே தேவன் இருக்கிறாரான்னு தேடுறோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஏன்னா கிறிஸ்மஸே எதுக்கு அப்படின்னா, இது கிறிஸ்மஸ்க்கான செய்தி இல்லைங்க, இந்த பெயருக்குள்ள அர்த்தத்தை சொல்கிறேன். இம்மானுவேல்ங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்தில் தேவன் பக்கத்தில் நான் நெருங்க முடியாது. தேவன் அவர் பரிசுத்தமான தேவன், பாவியாகிய மனுஷன். நான் ஒரு பக்கத்தில் போனாலே எனக்கு சமாதானம் இல்லை, சாவு தான். எப்படி சொல்கிறாங்கிறீங்களா? யெகோவா ஷாலோம் அப்படிங்கிற அந்த பேரை குறித்து நம்ம படித்தோம்ல, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம், அந்த பின்னணியிலிருந்து படித்தோம்ல. அப்படி படிக்கும் பொழுது அந்த கிதியோனுடைய சம்பவமாக இருக்கட்டும், இல்லை மனோவா சிம்சனோட அம்மா அப்பா சம்பவமாக இருக்கட்டும், தேவனை கண்ட நாம காலி அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அதுதான் முன்னால காலம். எப்போ? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன். என்ன அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு உறவு வந்துருச்சு. எந்த அளவுக்கு வந்துருச்சு? தேவனை விட்டு தூரமாக இருந்த மனுஷன் அல்லது மனுஷனை விட்டு தூரமாக இருந்த தேவன் இவன் பக்கத்தில் வந்துட்டாங்களாமா. தேவனே பக்கத்தில் வந்துட்டாராமா. இல்லை சார், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, தேவனே மனுஷனுக்கு உள்ளே வந்துட்டாராமா. மனுஷரை விட்டு தூரத்தில் வாசம் பண்ண தேவன் மனிதருக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறாருங்கிற மிகப்பெரிய ஒரு செய்தி தான் இம்மானுவேல். சரி, இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிற நமக்கு இந்த இம்மானுவேலுங்கிறது ஆச்சரியமான செய்தியாக இருக்கா, இல்லை இது அனுபவமாக இருக்கா? இன்னைக்கு தேவன் உங்களோட கூட இருக்கிறாரா, உங்களுக்குள்ளே இருக்கிறாரா, அது உங்களுக்கு தெரியுமா? கொலைசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள இந்த உலகத்தை விட பெரியவராக இருக்கிற அவர் இருக்கிறாரா, இல்லை உலகம் உள்ளுக்குள்ள இருக்காங்கிறதா தான் பிரச்சனை. இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதே இது நீங்கள் யாக்கோபுக்கு கீரப்பட்டு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வந்து படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன இருக்குன்னா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இப்போ என்னுடைய கேள்வி, இம்மானுவேல் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, இல்லை உலகம் எனக்குள்ள இருக்கிறதா? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா, இல்லை உலகம் எனக்குள்ள இருக்கிறதா? கிறிஸ்துவையும் உலகத்தையும் எனக்குள்ள வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் எனக்கு வேதம் கொடுக்குற டைட்டில் என்னன்னா விபச்சாரக்காரரே. விபச்சாரக்காரரே. ரொம்ப சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, அதை தொடர்ந்து யாக்கோபில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 7வது வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்பணிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்னா இவ்வளோ நேரம் பிசாசு எங்கே இருந்திருக்கணும்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னா, இந்நேரம் வரைக்கும் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலை. அப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்காதப்போ பிசாசு எங்கே இருந்திருப்பான்? உங்கள் பக்கத்தில் தான் இருந்திருப்பான். இப்போ என் கேள்வி,
இம்மானுவேல், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது உண்மையா? இல்லை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களை விட்டு ஓடி போவான்னா அவன் உங்களோட கூட இருக்கிறான். இப்போ இயேசு கூட இருக்கிறாரா, பிசாசு கூட இருக்கிறானா? கிறிஸ்தவ சமுதாயமே நம்ம இதை யோசிக்கிறோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் இந்த வார்த்தை குறித்து படிக்கிறோம். இம்மானுவேலே, பிரச்சனை வந்தால் உடனே இம்மானுவேல் தேவன் என் கூட இருக்கிறார் அப்படின்னா, நான் இருக்கிறேன் கரெக்டு, ஆனால் அவன் யாருப்பா அப்படின்னு ஒரு கேட்டார்னா, யாரை கேட்குறீங்க ஆண்டவரே? அதான் பக்கத்தில் வச்சிருக்கிறேன் பிசாசு. உலகம் நம்மளோட கூட இருந்தால் பிசாசு நம்மளோட கூட இருக்கிறான்னு அர்த்தம். அதை தொடர்ந்து அடுத்த வசனம் 8வது வசனம் எப்படி சொல்லுது? தேவனிடத்தில் சேருங்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் முன்னுக்கு போய் முரணாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் இங்கே வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்படிங்கு. அதாவது பிசாசு உங்களை விட்டு போகணும்னு சொல்லுது, நீ தேவனிடத்தில் சேரணும்னு சொல்லுது. அப்போ பேசிக்காக ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன்ல. அவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய அல்லது அவருடைய இடத்த உலகம் எடுத்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமோ? அதுக்காக உங்களை விட்டு கிறிஸ்து போயிட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இம்மானுவேல் தேவன் நம்ம கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு, இல்லை அதை போன்று உலகம் நம்மளோட கூட நெருக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வசனம் தொடர்ந்து சொல்லும்போது இப்படி சொல்லுது, தேவனிடத்தில் போய் சேரு, அப்பொழுது அவர் உன்னிடத்தில் சேருவார். பாவிகளே, வேற யாரையும் பற்றி சொல்ல, நம்மளை தான் சொல்லுது. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், உன் செயலை பாரு, உன் இருதயத்தை பாரு, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, அன்னைக்கு ஆகாஷ் ராஜா இந்த அடையாளத்தை ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணான். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான கிறிஸ்தவர்களாகிய நாமளும் இந்த அடையாளத்தை கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான் ட்ரீட் பண்ணுறோமே தவிர பொதுவாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிட்டானா உங்கள் பக்கத்தில் இருக்கிறானா? தேவனிடத்தில் நீங்கள் சேர்ந்துட்டீங்களா? தேவன் உங்களிடத்தில் சேர்ந்துட்டாரா? உலகம் உள்ளுக்குள்ளே இருக்கிறா, வெளியில் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இம்மானுவேல், நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன். எங்கள் கைகளை சுத்திகரிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருமனம் மாறி ஆண்டவரே எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் உலகத்தோடு அல்ல, உலகத்தின் அதிபதியோடு அல்ல ஆண்டவரே, உம்மோடு கூட மாத்திரம் வாசம் பண்ண நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.